படம் நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. முதல்ல பார்க்க இது ட்ராமா படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா ஒரு காரை வந்து இந்த ட்ராமா படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா ஒரு காரை வந்து போலீஸ் நிப்பாட்டுறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா டிக்கில வந்து ஒரு பணம் இருக்குது. இதுக்கப்புறம் கட் பண்ணி சம்மந்தம் இல்லாம வேற வேற கதை, டோட்டலா ஒரு 4 கதைகள் போகுது. அந்த 4 கதைகள் வந்து என்னென்ன இன்டர்லிங்க் இருக்குங்கிறத போக போக படத்துல வந்து காமிச்சிட்டு வராங்க. படம் வந்து ஒரு நல்ல ஒரு கதை எடுத்திருக்காங்க. இதுல என்னன்னா ஒரு இடத்துல ஒரு லவ் கப்பிள் பத்தி ஒரு கதை ஒன்று வருது, இன்னொன்று ஒரு ரவுடிசம் கதை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார் திருடங்களை பத்தி ஒரு கதை. கார் திருடங்க வந்து ஃபுல்லா காமெடிக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. இன்னொன்று வந்து மெயின் ஹீரோ நம்ம பிரசன்னாவும் சாந்தினி, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு 2 பேருக்கு இடையில குழந்தை இல்லை, இந்த ஒரு கதை. இந்த 4 கதையும் எப்படி அவங்க சிங்க் பண்ணி கிளைமேக்ஸ் கொண்டு வராங்க தான் படம். கடைசி கிளைமேக்ஸ் நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. அதான் நம்ம பாசத்துக்காக ஏங்குறோம், அதே பாசத்துக்காக ஏங்குற குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நம்மளை நாமே நிறைய தவறான விஷயத்துக்கு போறதை விட இல்லாத குழந்தைகள் எடுத்து அந்த பாசத்தை அந்த குழந்தைய மேல காமிக்கலாமேன்னு ஒரு அழகா ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, அப்பாவும் பொண்ணுக்குள்ள விஷயம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு விஷயம், ஒரு 3 கதையை வந்து ரொம்ப அழகா டிராவல் பண்ணியிருக்காரு. இயக்குனருக்கு இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருக்காரு. கதை வந்து நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கு. மூவி நல்லா இருக்கு சார், எல்லாமே பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, பாட்டு சாங் 2 சாங் சூப்பராக இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. மெசேஜ் வந்து அதாவது வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து பெத்து வளர்க்கலாம், அந்த மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க, டைரக்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே சார், தேங்க்யூ சார். கண்டிப்பா பார்க்கலாம், படம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் பாருங்க, நல்ல மெசேஜஸ் இருக்குது படத்துல, நிறைய காமெடி இருக்குது, அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க டீம் நல்லா இருக்குது, எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு, ஸ்டோரி சூப்பரா இருக்கு. ஆமா, அந்த மெசேஜ் வந்து ஆக்சுவலா சோஷியல் மெசேஜ் ரொம்ப இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப தேவை. ஏன்னா பீப்புள் வந்து அடாப்ஷனுக்கு போற மாதிரி உள்ளது. படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க, அதில் நடக்கிற ஸ்கேமை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. எல்லாருமே படம் பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். என்ன பிரதர் பிரசன்னா ப்ரோ சூப்பரா பண்ணிருக்காரு. அதில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, நானும் நடிச்சிருக்கேன். ஒரு யூடியூபருக்கு நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, சந்தோஷம். நிறைய யூடியூபர்ஸ் வெளியே வந்தா நல்லா இருக்கும், டேலண்டான யூடியூபர்ஸ் மட்டும் சொல்றேன். ஆடியன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 50% வந்து நான் சொல்ல முடியாது, ஏன்னா நான் நடிச்சிருக்கிறேன். அதனால் என்னுடைய பாயிண்ட்லேருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஆடியன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த கேரக்டரில் நான் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நிறையா, ஏன்னா ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப தத்ரூபமாக எல்லாத்தையும் ஒவ்வொன்று எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஆடியன்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. யாருமே இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் சொல்லலை, நல்லா பண்ணியிருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் வந்து பாருங்கள். இதில் நான் வில்லன் கேரக்டரில் பண்ணியிருக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு. சூப்பர் படம். நான் அண்ணா வந்து ஹீரோவாக என்ட்ரா இருக்காரு அதில். ஸோ பயங்கரமாக இருக்குது அவரோட பர்ஃபார்மன்ஸ். அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. பர்சனலாக சொல்லணும்னா அவரோட ஆக்டிங் எப்படி சொல்றது, ஒரு கரெக்டாக அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சுன்னா. நான் கூட பழகினாலும் தெரியும். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர், அப்புறம் கேமராமேன், டெக்னிக்கல் சைடாகவும் எல்லாருமே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டெபியூட் ஃபிலிம் மாதிரியே தெரியல எனக்கு, ஒரு வேற மாதிரி ஃபிலிம். அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம், எல்லாருமே பிடிக்கும் இந்த படம். சூப்பரா இருந்துச்சுங்க, சூப்பரா நல்லா பண்ணியிருந்தாங்க. கிரைம் மூவி சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஆர்ஃபனேஜ் வந்து குறைக்கிற மாதிரி ஒரு நல்ல மூவி. அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் கொடுக்குற மாதிரி நல்ல மெசேஜ் அது. ஆமா ஆமா ஏமாறுறாங்க, அது ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. தேவையில்லாம ஃபர்டிலிட்டி சென்டர் போய் இது பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பண்ணா செமையா இருக்கு. அனாதை குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் கொடுக்குற ஒரு மெசேஜா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு, சாந்தினியும் நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓ நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட எந்த ஒரு
இதுவும் இல்லாம நல்லா இருந்துச்சு. இல்ல உண்மையாவே சத்தியமா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஆடியன்ஸ் கூட பாக்குறது, அதுவும் FDFS அப்படிங்கிறது நம்ம பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட பாக்குற போது ரொம்ப நம்மளே ஒரு டிக்கெட் எப்ப கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்ம படத்துக்கு போய் உட்காந்து ஆடியன்ஸ் கூட பாக்குறது அது ஒரு தனி ஃபீலிங், பிளெஸிங்கா தான் பாக்குறேன். அண்ட் நிறைய படங்கள் இந்த மாதிரி பண்ணணும். உங்களை எல்லாத்தோட ஆதரவு கண்டிப்பா தேவை. ப்ரெஸ் மீடியா அண்ணெல்லாம் நான் ரொம்ப நாள் அங்கங்க பார்ப்பேன், நல்லா எழுதி கொடுக்கணும் நீங்க பத்திரிகையில. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கிறிஸ் மாஸ்டர் அவரு இங்கதான் இருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இருந்துச்சுண்ணா நீங்க சொல்லுங்க. டான்ஸ் தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. டான்ஸ் நோட் பண்ணி நீங்க கேட்டது. அண்ட் பாட்டு உண்மையாவே எனக்கு ரொம்ப பர்சனலாகவும் ரொம்ப பிடிச்சது. நீங்க எல்லாருமே கேட்டாலும் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த லவ் பாட்டு, அந்த குட்டி அந்த கியூட்டா ஒரு டான்ஸ், அது நானே கியூட்டு சொல்லக்கூடாது, பட் ஆனால் அது தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப நன்றி. எல்லாம் ஸோ எல்லாருமே பாருங்க. லவ் போர்ஷன்ஸ் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆர்டிஸ்ட் 2 பேர் இறக்கிருக்காங்க. நானும் பூர்ணிமாவே அந்த காம்பினேஷன் எனக்கே ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்து அதுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் வந்து நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தோட. விவேக் பிரசன் அண்ணா, சாந்தினி மேம், எனக்கு அவங்களுக்கு கூட பெரிய காம்பினேஷன் இல்லை. பட் இருந்தாலுமே ஒரு கதையை ஆந்தாலஜி கதை, தனி கதை ஒரு ஹைப்பர் லிங்க் ஆகும்போது எனக்கு அவங்க கூட நடிச்சது செட்லெல்லாம் இருந்திருக்கோம், பேசியிருக்கேன். பட் ஆன் ஸ்க்ரீன் இல்லை, நிறைய விஷயம் கற்றுக்கிருக்கேன். விவேக் பிரசன் அண்ணா ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர், உங்களுக்கே தெரியும். ஒரு வெரஸ்டிலான ஒரு ஆக்டர், நிறைய விஷயம் பண்ணுறாரு. அண்ட் இந்த டைமில் வந்து அவரோட கைடன்ஸ் அண்ட் அட்வைஸ் எல்லாம் வச்சு நானும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஆக்டிங்காக இருக்கட்டும் சரி, இப்போ பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருமே. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட், நிழல்க ரவி சார், நமோ ரவி சார், அவர் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கூட நடிச்ச எல்லாமே ரொம்ப சந்தோஷம். அது ஒரு பெரிய ஒரு வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா மாரிமுத்து சார் கூட நான் கேரவன்ல உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அவர் நிறைய அட்வைஸ் பண்ணாரு. அந்த நாள் ஃபுல்லா வந்து எனக்கு அவருக்கு ஒரே கேரவன் இருந்துச்சு பக்கத்துல. ஸோ அவர் கூப்பிட்டு அவரே கேரவன்ல உட்காந்து பேசிட்டு, சினிமாவில் இப்படியெல்லாம் இருக்கணும், நீ வந்து தைரியமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சான்ஸ் கேட்கறதாலும் சரி, செட்டுக்கு போகும்போதாலும் சரி, தைரியம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அட்வைஸ்லாம் அவர் எனக்கு கொடுத்தது வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அது அன்பார்ச்சுனேட்டா அவர் நடந்தது. சினிமா வந்து அவரை கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்ல மனுஷன். தேங்க்யூ ஸோ மச். மூவி சூப்பரா இருந்துச்சு, போர் அடிக்காம லேக் ஆகாம செம்மையா போச்சு. அதுக்குமா முக்கியமா 2 காமெடியன் அண்ணாவும் செம்மையா பண்ணியிருந்தாங்க. மூவி ஃபுல்லா கொஞ்சம் ஃபன்னாவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, அடுத்து என்ன ஆக போகுதுன்னு ரொம்ப சூப்பரா இருந்தது. டிராமா எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ரொம்ப என் அக்கா நடிச்சிருக்காங்க, ஆனா ரொம்ப மிஸ் பண்றேன். சூப்பரா பண்ணிருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியா செம்ம காமெடியா ஃபன்னாவும் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கா, போர் அடிக்காம. ஓகே, ட்ராமா படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் காசு தேட்டரில் இருக்கும். என் கூட சாக்லேட் பை அனந்தும் சேர்ந்துருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ மக்கள்கிட்ட இருந்தது, எந்த மாதிரியான இடத்துல எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோமோ அது எங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து இன்ட்ரோ பண்ணி அதுக்கான லீடு கொடுத்துட்டு இன்டர்வல் பிளாக்கோட கட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து அவங்களுக்கே இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்டாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான விடை வந்து அதுதான் இதுதான்னு பார்த்துட்டு வரப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ட்ராமா டீமுக்கு முதல் தொடக்கம் நல்லா இருக்கு. எல்லா சென்டர்லையும் சரி, நாட் ஓன்லி சென்னை, செங்கல்பட்டு, மற்ற மதுரை, திருச்சியிலேருந்தும் ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணி அங்கேருந்து வர ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ மக்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆமா, அதுக்கான சொல்யூஷனா இந்த படத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தம்பிதுரை சார் வந்து ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் மாதிரி, முக்கியமான சொல்யூஷன் கூட, ஆல்டர்னேட் கூட சொல்ல வேணாம். ரொம்ப மன உளைச்சல் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு நம்ம வச்சுட்டே இருக்க முடியும். அதுக்கு வந்து இமீடியட்டா யோசிச்சு பண்ணா ஒரு குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் வந்து ட்ராமா படத்தின் மூலமா எல்லாருக்குமே போய் சேரும். எஸ்பெஷலி வந்து இன்னைக்கு இந்த ட்ராமால இருக்கிற குடும்பங்கள், பெண்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வா இருக்கும். ஆமா, இதுக்கு முன்ன இதனால பாதிக்கப்பட்டவங்களும் சரி, இதுக்கப்புறம் பாதிக்கவே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த படம் ஒரு நல்ல ஒரு இதுவா தீர்வா இருக்கும்.
நன்றி. படம் உண்மையே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தா வந்தேன். என்னடா இமேஜ்ல டிசைன்ஸ்லாம் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க, என்னடா இருக்கும் படத்துல வந்து பார்த்தேன். உண்மையே படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அது இல்லாமல் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலுமே போக 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 நம்மள ஸ்பீட் ஆக்கிச்சு. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம். ஏன்னா 2025 இந்த மாதிரி ஒரு இது தேவைதான். இருந்தாலும் அது இப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திருக்கலாம்னு தோணுச்சு. சில குறைகள் இருந்தாலுமே படம் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். அதான் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்க போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அதுல யார் உண்மை யார் போய் எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்றது தான். கூறவை தரப்பான், அவன் நல்லது பண்ண சொல்லி அவன் தான் ஃபர்ஸ்ட் நம்மள ஆப்படிப்பான். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட், அங்கங்க ட்விஸ்ட், என்னடா அப்படின்ற மாதிரி தான். சில இடத்துல நானே கண் கலங்கிட்டேன். என்னடா இந்த அளவுக்கு ரொம்ப வியப்பா நல்லா பண்ணிருந்தாங்க. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். என்ன சார்? ஆமா நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுல இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணிருந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அது இல்லாம நம்ம சோரோட இடத்துல சில பேர் 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமெடி பண்ணி நம்ம சிரிக்க வைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சிரிக்க ட்ரை பண்ணிட்டே இருந்து பாக்குறோம். ஓகே, நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல காமெடி சில இடத்துல ஒர்க் ஆகலைனாலும் ஒரு சில இடத்துல சிரிக்க வச்சு அந்த லேடி கேட்ட போட்டு தம் அடிக்கிறது, ஆனா அது வேக் பர்சனா ரொம்ப பண்ணி. அது இல்லாம லாஸ்டா சின்ன தளபதி வராரு, அவர் வந்து கிளைமேக்ஸ் முடிச்சு வைக்கிறாரு. அவர் தான் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவருக்காகவே அந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பா 130 ரூபா கொடுக்குறேன்னா கண்டிப்பா ஒர்த்து. ஏன்னா சில படம்லாம் பார்த்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவும் நல்லா இருக்கு, பார்க்கலாம் கண்டிப்பா. படம் என்னையா படத்தை சேஞ்ச் பண்ணா படத்தையே மாத்திருக்கலாம், இல்ல டைட்டிலே மாத்திருக்கலாம், நிறைய ஹீரோ மாத்திருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா பார்க்கலாம், படத்துல எந்த குறையுமே இல்லை. படம் பட்டை கிளப்புது. கண்டிப்பா 2025 ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும், கண்டிப்பா அந்த படத்தை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு படத்துல எல்லா விஷயங்களும் சூப்பரா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இப்ப காலகட்டங்கள் எப்படியோ போயிட்டு இருக்குது, எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால இந்த படத்துக்கு 2 ஹவருக்கு 130 ரூபா கொடுத்து நம்ம உட்காந்து பார்க்கணுமான்றதா ஒரு கேள்வி. அந்த குண்டான 130 ரூபாய்க்கு உண்டான விஷயம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பாராட்டலாம் கண்டிப்பா. சூப்பர் டைரக்டர் சார், சூப்பரா பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். பார்ட் 2 சீக்கிரம் ஆரம்பிங்க, வந்து பாக்குறாங்க 2026. ஆக்சுவலி குழந்தை இல்லை அப்படின்றது வந்து எப்போ இப்போ ட்ராமாவில் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஒரு குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஸோ அதனால அதுலேருந்து எப்படி வெளில வரணுன்றதை பற்றி தான் படத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் அப்புறம் இன்னொரு சார் இருந்தாங்க, ஆமாம் கார்த்திக் சார், அவங்களையும் மியூசிக் லிரிசிஸ்ட் ஒருத்தவர், அவரும் இல்லை அந்த படத்தோட. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு, ரொம்ப மெலோடியஸாக இருக்குது. இல்லை அந்த அம்மா குழந்தை சாங் ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப ஹிட் ஆகும் டெஃபினட்டாக, ரொம்ப மெலோடியஸாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. மூவி ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்தது. ஸ்டார்டிங்கை விட எண்டிங் ரொம்ப நல்லா விறுவிறுப்பாக இருந்தது. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள் வந்து ஏதாவது ஸ்கேம்ஸில் போய் மாட்டிக்கிறாங்கல்ல, அந்த ஸ்கேம்லலாம் வந்து மாட்டிக்காமல் இருந்துட்டு இந்த மாதிரி அடாப்ஷனுக்கு போகணும் அப்படின்றத பற்றி மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பீப்புளுக்கு எத்தனை தடவை வந்து எவ்வளோ ஒரு படங்கள் போட்டால் கூட, எவ்வளோ படங்கள் ஒரே மாதிரியே அவங்க ஃபீல் பண்ணால் கூட இன்னும் ஒருத்தர் வித்தியாசமாக டேரக்டர் வந்து பீப்புள் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும், எல்லாருமே பார்க்கலாம், யாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா எந்த ஒரு சென்சிட்டிவான சீன் எதுவுமே இல்லை இதில். குழந்தைங்க பார்த்தா கூட ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது. அதனால எல்லாமே ஆமாம் அது அந்த விஷயமா பார்க்கணும். ஒரு 18 அபவும் பார்க்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. யாருக்கு படம் ட்ராமா, ஒன் டைம் வாட்சபிள் மூவி. விவேக் பிரசன்னா வந்து சூப்பராக நடிச்சிருக்காப்புல. அதையும் தாண்டி வந்து நம்ம பிக் பாஸ் பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காப்புல. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டரோடைய அவேர்னஸை பற்றி பண்ணியிருக்காங்க. அந்த கண்டென்ட்டை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு போய் நாடுற இடம் வந்து காசு போனாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணாலும் சரி, காசை கொடுத்தாலும் குழந்தைய பெற்றுக்கோ, நம்மளுக்கு ஒரு வாரிசு வேணும் தேடுற இடம் தான் ஃபெர்டிலிட்டி சென்டர். அதை வந்து ஒரு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இந்த படத்தில் தோணுது. அது கரெக்டாக, அது தேவையில்லாத நாட்டுன்னு நினைக்கிறேன். என்ன செய்வாங்க, 15 வருஷம் 16 வருஷம் குழந்தை இல்லாதவங்க என்னதான் பண்ணுவாங்க? அங்கே தான் போய் ஆகணும். நீங்கள் இங்கே போகிறதுலேருந்து ஒரு கிரைம் நடக்குதுன்னு சொல்லும் போது எவ்வளோ வேதனையாக இருக்கும். நம்மளுக்கு தெரியாது, அந்த குழந்தை இல்லாதவங்களே தெரியும். ஸோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணதுனால இனிமேல் போகிறதுக்கு யோசிப்பாங்களோன்னு தோணுது என் மனசில். ஸோ அந்த நாட்டை தொற்றுக்க தேவையில்லை, வேற மாதிரி தொற்றுக்கலாம், தைரியமாக தொற்றுக்க. ஆமாம், கிளைமேக்ஸில் தீர்வு சொல்லியிருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் மனசில் வந்து பதியாது. ஏன்னா அந்த ஸ்டார்ட் அப்லேயே அது மண்டையில் உறுத்திட்டே இருக்கும், குழந்தை இல்லாத உறுத்திட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து ஓகே இது காம்ப்ரமைஸ், நீங்கள் எதுக்கு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும் லைட்டா, அதை வந்து கிளியராக கொண்டு போயிருக்கலாம். அது இல்லாததான் மனசுக்கு வரும். படம் ஒன் டைம் வாட்சபிள். பிஎஃப்எக்ஸ்க்குலாம் வேலை இல்லை, டெக்னிக்கலாக படம் சூப்பர். எடிட்டிங்கும் சரி, மியூசிக்கும் சரி, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ஆசமாக பண்ணியிருக்காங்க. படமாக கிளைமேக்ஸ் மாற்றிருச்சுன்னு சொல்ல முடியும். இன்டர்வலுக்கு பின்னாடியே ஓரளவு திருப்தியாக இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து பூர்ணிமா ரவி, விவேக் பிரசன்னா ரொம்ப ப்ளசண்டான ஆக்டிங்.
ரொம்ப நம்மளே மிஸ் பண்றோம். அவரோட வாய்ஸ் இல்ல, டப்பிங் வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு ஏஐ பண்ணியாவது கொண்டு வந்ததுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு, ஒரு அப்பா ரோல். தன் மகள் வந்து பார்த்தீங்கன்னா தகாத முறையில் வந்து குழந்தை உண்டாயிருச்சு. அப்போ அவர் அப்பா எவ்வளோ பதறாப்புல அந்த ரோலெல்லாம் அவ்வளோவா பண்ணியிருக்காப்புல. ரொம்ப மிஸ் பண்ணதெல்லாம் நல்லாவே தெரியுது. அவர் வாய்ஸும் இன்னும் ஃபெமிலியர் இல்லையா? ஸோ அதையும் நம்ம மிஸ் ஆனது நமக்கு தெரியுது. படம் இப்போ தான் பாட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ ஒரு கருத்து உள்ள ஒரு படம் எடுப்பாங்க அப்படின்னு. நிறைய கருத்துள்ள படங்கள்லாம் வருது. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஏன்னா நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் வந்துருச்சு. குழந்தைங்க இல்லைன்னா நிறைய டக்குன்னு கிளம்பி ஒரு வருஷத்துலேயே வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பணத்தை செலவு பண்ணி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. அதுக்கே வந்து சாருக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் சொன்னோம். அது இல்லாமல் டைரக்டர் பார்ட் டைமாக பண்ணேன்னு சொன்னாங்க. பார்ட் டைமாக பண்ணும்போதே மேக்கிங் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஃபுல் டைமாக பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. அந்த எல்லாத்தோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. பிரசன்னா சாராக இருக்கட்டும், பிருத்துவா இருக்கட்டும், அவர் கூட பண்ணியிருந்தாங்க கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் காமெடியும் செமையாக இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஒர்த்தபிள். ஆமாம், அதான் சொன்ன அந்த படத்தில் வந்து ஒரு 4 ஸ்டோரியோ 3 ஸ்டோரியோ வருது. அது கிளைமேக்ஸில் வந்து ஜாயிண்ட் ஆகும். அது எல்லாமே காமெடியாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி கப்புள்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே கடைசியாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு, எங்கேயுமே போர் அடிக்கல. அதான் அவங்க ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்க. அது நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாரு. எல்லா ஆக்டருக்கும் என்னுடைய ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் வந்து ஃபேமிலியை வந்து பார்க்கக்கூடிய நல்ல ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ட்ராமா படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு விழிப்புணர்வாக சொல்லியிருக்காங்க. குறை உள்ளவங்க எப்படி ஏமாற்று கும்பலில் சிக்கிறாங்க, அதே மாதிரி விழிப்புணர்வு இல்லாதவங்க எப்படி இந்த தன்னுடைய குறையால் குடும்பத்தோடு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. விழிப்புணர்வாக இருங்க. எதை பற்றியும் யாரோடைய சொல்லையும் அதை குறையாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு குறை இருக்குன்னா அதை குறையாக பார்க்க வேணாம், நிறைவாக பாருங்கள். ஏன் நிறைய வழிகள் இருக்குது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறத டைரக்டர் அழுத்தமாக சொல்லியிருக்காரு. அது போகக்கூடாதுன்றாங்க. சூசைடு அப்படிங்கிறது அப்போ எதுக்கு பிறக்கணும்? சாவறதுக்காக பிறக்குறீங்க? மரணம் வர்றப்போ அது வரட்டும், கடைசி வரைக்கும் போராடணும். ஏன்னா வாழத்தான் பிறந்திருக்கோம். பிறந்ததே ஒரு போராட்டம் தானே, நம்ம பிறப்புலேயே ஒரு போராட்டம் தானே. அப்புறம் எதுக்கு சூசைட்லாம் போகணும்? இது சூசைட்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. தனக்கு இருக்கிற குறைய வந்து அதை குறையா பார்க்க வேண்டாம். அதை ஒரு பக்கம் தள்ளிட்டு அதை விட சிறந்த வாழ்க்கைகள் வாழக்கூடிய வழிகள் இருக்குது. நிறைய வழிகள் இருக்குது. காய்க்காத மரத்தை வெட்டி போட்டால் நிழல் காய்க்கலை, ஒரு மரம் காய்க்கலை, அதுக்காக வெட்டிடுவோமா? நிழல் இருக்குல்ல? அது மாதிரி மனம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் நம்மளை உறுதியாக தயார்படுத்திக்கிறோமோ அது எல்லாருக்கும் நிழல் கொடுக்கக்கூடிய மரமாக வாழ முடியும். நம்ம மற்றவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையாக வாழலாம். ஆதரவற்ற குழந்தைகள் எடுத்து வளர்க்கலாம். அதுவே ஒரு ஆண்மைத்தனம் தான். குழந்தை இல்லைன்னா அவன் ஆம்பளையே இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா அசிங்கப்படுத்துறதுக்காக, வேதனைப்படுத்துறதுக்காக, கேவலப்படுத்த சொல்கிற வார்த்தைகள். அப்படி பார்த்தா எல்லாருக்குமே குழந்தை இருந்துச்சா? எல்லாருமே கல்யாணம் ஆகிட்டாங்களா? இல்லை கல்யாணம் ஆகி குழந்தை பார்த்தவங்க கடைசி வரைக்கும் நல்லாவே வாழ்ந்துட்டாங்களா? 4 பிள்ளையை பேத்துப்பட்டு விட்டுட்டு ரோட்டில் விட்டு போன குடும்பமெல்லாம் இருக்குல்ல. அது குழந்தையே இல்லைனாலும் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் ஒன்றா வாழ்ந்த குடும்பமும் இருக்குல்ல. குறையா பார்க்காதீங்க, நிறைவாக பாருங்கள். ஏமாற்று கும்பலில் தன்னுடைய குறையை வச்சு ஏமாத்துற கும்பல்கிட்ட மாட்டிடாதீங்க. கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக மனசை விட்டு பேசுங்கிறத கருத்தாக வச்சு இயக்குனர் சொல்லியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த வெற்றிகளை இந்த படைப்பு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும்னு வாழ்த்துறேன்.